ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா மொபைல் கொடு. இன்னைக்கு இதுலதான் வீடியோவே இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காமெடிலாம் நிறைய காமெடி நிறைய வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு சில பேரு 100 பேர் நல்லா கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு 2 பேரு பேட் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிதாங்க. ஒரு 100 பேர் நல்லா கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு 2 கமெண்ட் வந்து நெகட்டிவா வருங்க. அதை பார்த்தோம் நாங்க ஏதோ ஆர்வ கோளாறுல விவரம் இல்லாம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுவோம். கொஞ்சம் ஓவரா இருந்தா டெலீட் பண்ணிட்டு நாங்க கண்டுக்காம மாட்டோம். அதை கேர் பண்ணிக்கவே மாட்டோம். அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். அப்படிதாங்க இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலா அதை பார்த்தோன்னா கடந்து போலான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு கடந்து போலான்னு. ஏன்னா ஒரு சில கமெண்ட் படிப்பேன், ஒரு சில கமெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாலே அதை வந்து படிக்க மாட்டேன், கடந்து போயிடுவேன். அப்படிதான் இந்த கமெண்ட்டை படிக்கும்போது கடந்து போலாம் தாங்க தோணுச்சு. அப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, சரி இவனுக்கு புரிய வைப்போமே அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு அவனுக்கு ரிப்ளை பண்ணேன். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி ரிப்ளை பண்ணும்போது டக்குன்னு தோணுச்சுங்க. ஆமா, ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு கண்டென்ட் இன்னும் யோசிக்கல, ஏன் இதே கண்டென்ட் போட்டா என்ன அப்படின்னு தோணுச்சுங்க. ஆமாங்க. சோ இதே கண்டென்ட்டா போட்டுலாங்கிறதுக்காக இத நீங்க இந்த கமெண்ட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா சங்கடப்படாதீங்க. இது சும்மா ஜாலியா பண்ணா எடுத்துக்கிறேங்க. சும்மா ஜாலியா தான் பண்றோம், சரியா? ஃபீல் பண்ணாதீங்க. அப்படியும் ஏதாவது உங்க ஹேக் பண்ணிருந்தா சொல்லுங்க, வீடியோவை டெலீட் பண்ணிடுறோம் உங்களுக்காக. சரி, ஓகே. ஆக்சுவலா அவர் என்ன கமெண்ட் பண்ணாரு அதை வந்து வாசிக்கிறேன், நீங்களே கேட்டு பாருங்களேன். என்னன்னா, கரெக்டா யோசிச்சு நல்ல வீடியோ போடுங்க. உங்க வீடியோ அந்த அளவுக்கு இல்ல, சங்கடப்படாதீங்க. வீடியோ போடுறதுக்கு வேண்டி போடாதீங்க. உங்க வீடியோ பார்த்தா அப்படி அசந்து வரணும், அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி போடுங்க. எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்கட்டும். உங்கள் வீடியோ காமெடி வந்து சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும் ப்ரோ. வேற லெவலா பண்ணுங்க. மேலும் பல வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் நல்ல காமெடி வீடியோ போட்டா வேற லெவல்ல பண்ணுவேன். அதாவது அவரு காமெடி வீடியோ போட்டாங்கன்னா வேற லெவல்ல பண்ணுவாராம். ஆனா எனக்கு வேலையே சரியா இருக்கு, அதனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. நீங்க முயற்சி பண்ணி நல்ல வீடியோ போடுங்க. ஓகே, இதாங்க கமெண்ட். இது படிச்சோன்னா கடந்து போலான்னு நினைச்சு அவருக்கு நான் ஒரு ரிப்ளை அனுப்பினேன், அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஓகே ஓகே சகோ, நீங்க சூப்பரான்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது உண்மை, கரெக்டு தான். உங்களுக்கு உங்களால முடிஞ்சா நீங்க சூப்பர் வேற லெவல்ல பண்ணிருப்பீங்க. நாங்க ஒழுங்கா பண்ணல, கரெக்டு தான். அதுக்கு நான் ரிப்ளை அனுப்பியிருக்கேன் பாருங்க. சரிதான் சகோ, நான் நினைத்தால் சூரியனையே கையில் பிடித்து தூக்கி எரிந்து விட முடியும். ஆமா, நான் பண்ணேன். சூரியனையே கையில் பிடிச்சி தூக்கி எரிந்து விட முடியும். ஆனால் எனக்கு வேலை அதிகமாக இருப்பதால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சூரியனா தூக்கி போட, ஏன்னா வேலை அதிகமா இருக்குல்ல. இல்லைன்னா நான் வேற லெவல்ல தூக்கி எரிஞ்சிடுவேன். சூரியனை நான் வேற லெவல்ல தூக்கி எரிஞ்சிடுவேன். அப்புறம் இன்னைக்கு எனக்கு நல்ல கண்டென்ட் எடுத்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட முடிச்சிருக்குங்க. ஆமாங்க, என்னால சூரியனை தூக்கி எறிய முடியும், வேற லெவல்ல தூக்கி எறிய முடியும். எப்படி நான் சொல்லலாம், என்னால சொல்ல முடியும், ஆனா அது செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. அவ்வளவுதாங்க. இங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க, ஆனா அதை பெர்ஃபெக்டா செஞ்சு கட்டணும், அதுதான் விஷயம். ஏன்னா எல்லாராலும் பேச முடியும், அதை செயல்ல செஞ்சு காட்டணும். உங்களுக்கு அதாவது என்னால முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கைங்க. அது இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில வளர முடியும், கண்டிப்பா முடியும். ஆனா என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது தன்னம்பிக்கை இல்லைங்க, அது பழகணும். அவங்களால கண்டிப்பா கடைசி வரைக்கும் வளரவே முடியாதுங்க. அதுதான் இந்த விஷயத்துல நான் புரிய வைக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வீடியோல புரிய வைக்கலாமே அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே மனுஷன் தாங்க. பிறக்கும் போது எல்லாருக்குமே அறிவு ஒண்ணும் வந்துடுது இல்லை இந்த உலகத்தை. ஏன்னா ஒரு சில பேரு நீங்க அதை பார்த்து தானே கத்துக்கிட்டீங்க, நீங்க இதை பார்த்து தானே கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல எல்லாரும் வளர்ந்து அறிவு எப்படி வளருதுன்னா ஒரு விஷயத்த பார்த்தாதான் கத்துக்க முடியுமே தவிர பார்க்காம கத்துக்கவே முடியாது, அவ்வளவுதான். அதுதான் இயற்கை. இன்னும் தெளிவா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். என்ன சொல்லலாம்? ஓகே,
இப்ப வந்து நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். அதே புத்தகத்துல இன்னொரு ஆளும் படிக்கிறாரு அதே புத்தகத்தை. இப்ப நான் அந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன், அவரும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டாரு. ஆனா ஒரு சின்ன இது என்னன்னா, அவர் படிச்சாரு இல்லையா, அதுல பிரிண்டிங் மிஸ்டேக்ல ஒரு சில இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ அது அர்த்தமே மாறி போயிருது. அவர் படிச்ச விஷயத்துக்கு அர்த்தமே வேற மாதிரி மாறி போயிருது பிரிண்டிங் மிஸ்டேக்னால. ஸோ நான் படிச்சுட்டு அவரை சொல்றேன், இந்த புத்தகம் படிச்சேன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லும் போது அவர் ஏத்துக்குவாரா மாட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டாரு. மாட்டாரு. ஏன்னா அவரும் படிச்சிருக்காரு. நீ சொல்றது தப்பு, நான் இதுதான் விஷயம் அப்படின்னு நான் சொல்றதா உண்மையான அவரு வாக்குவாதம் பண்ணுவாரா மாட்டாராங்க? 2 பேருக்கும் வாக்குவாதம் நல்லா நடக்கும். நல்லா நடக்குமா? கண்டிப்பா பெரிய லெவல்ல நடக்கும், சண்டே நடக்கும். வாக்குவாதம் என்ன? அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்களே சொல்லுங்க, இதுல யார் சொல்றதுங்க உண்மை? நான் சொன்னதா இல்ல அவர் சொன்னதா? 2 பேரும் சொன்னது உண்மை. ஆனா பிரிண்டிங் மிஷினால பிரிண்டிங் தப்புனால அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல உங்க 2 பேர்னால. புரியுதா? ஆனா நாங்க எதுக்கு 2 பேர் சொன்னது உண்மை, ஆனா சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சோ அவ்வளவுதாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. இப்ப ஒரு டிவி ரிப்பேரா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, டிவியை பத்தி எனக்கு தெரியும் சொல்லிட்டு அதுல அனுபவம் இல்லாம அதை கழட்டி பார்த்தா என்னங்க, கழட்டிடலாம், கழட்ட முடியும். ஆனா அது வேலை பார்க்க முடியுமா? முடியாது. என்ன ஆகும்? டிவி புகஞ்சிரும். உண்மையா? சோ அப்படிதாங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஆனா அத வந்து அனுபவம் இல்லாம சொல்லக்கூடாது எதையுமே. அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்றது வேற, அனுபவத்துக்கு முன்னாடி சொல்றது வேற. இது எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நாங்களுமே யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேரை பார்த்துட்டு சொன்னோம், நாங்க பண்ணா இதோட வேற லெவல்ல பண்ணணும், ஒரு 10 நாள் வேற லெவல்ல தான் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கண்டென்ட்டே கிடைக்கல, என்ன பண்றது? அதுவும் எல்லாரும் பண்றதையும் நம்ம பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்டா பண்ணுங்கன்னு வேற சொல்றீங்க. அது யோசிக்கிறதுக்குள்ளயுமே விழுந்து போயிருங்க. இப்ப நாங்க வந்து ஒரு 2.5 வருஷமா ஒரு நாளைக்கு 6 ஷார்ட்ஸ் 2 வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்க, அவ்வளவு கண்டென்ட்டுக்கு எங்கே போக முடியும்? அதுவும் நாங்க வந்து மோஸ்ட்லி யார் கண்டென்ட்டையும் வந்து, ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம், ட்ரெண்டிங் ஆனதை வந்து திரும்ப எல்லாருமே அதே கண்டென்ட்டை திரும்ப பண்ணுவாங்க. நாங்க அந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணி, ஆனா நாங்க அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். அப்படியும் பண்ணுனா எப்படின்னா, வேற வழியே இல்லாம, இன்னைக்கு கான்செப்ட் எங்கள்கிட்ட இல்ல, வேற வழியே இல்ல, அப்ப என்ன பண்ணுவோம், வேற அதாவது மோஸ்ட்லி யாரும் பார்க்காத வீடியோவாக தேடுவோம். ஏன்னா நிறைய பேர் பார்க்காத வீடியோ, அதுவும் வேற லாங்குவேஜ் தேடுவோம். தேடி அதுவும் வேற மாதிரி பண்ணுவோம், அதை அப்படியே பண்ண மாட்டோம். அப்படி எத்தனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம். அப்படி எத்தனை வீடியோ பண்ணிருப்போம்? மிஞ்சி போனா நாங்க ஒரு 3000 ஷார்ட்ஸ் போட்டிருந்தா அதுல வெறும் ஒரு 10-15 ஷார்ட்ஸ் தாங்க நீங்க அப்படி பார்க்க முடியும். மத்த எல்லாமே நாங்க யோசிச்சு நாங்களா கிரியேட் பண்ணி நாங்களா ரெடி பண்ணி போட்ட ஷார்ட்ஸ் தாங்க. நாங்க யோசிக்கிறத விட யதார்த்தமா நாங்க வீட்டுல ஜாலியா நாங்க விளையாண்டு காமெடி வரும், இது நல்லா இருக்கு இதை எடுத்துருவோமா அப்படின்றதுதான் முக்காவாசி எடுத்துருப்போம். ஓகே, அவ்வளவுதாங்க. இப்ப என்ன நாங்க விஷயம் சொல்ல வரோம்னா, இங்க வந்து தன்னம்பிக்கை இருக்கணுங்க, தலகணமா மாறிடக்கூடாது. அது சோ தலகணமா மாறிட்டா உங்க லைஃப்ல வந்து அதே இடத்துல இருப்பீங்க, மேல வளர முடியாது. சோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிருங்க. சோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணது. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓவரா கமெண்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் டெலிட் பண்ணிடுவோம். அடுத்து உங்க கமெண்ட வச்சு இந்த மாதிரி வீடியோ எங்களுக்கு கான்செப்ட் எடுத்து பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். சோ பாத்துக்கமா, ஆக்சுவலா எங்களுக்கு நல்ல கமெண்டோட பேட் கமெண்ட் 1-2 தான் வருது, அதை வச்சு இனிமே கண்டென்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா? பாய்.